இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல். காலையில் வந்து பூரிக்கு மாவு காலையிலே எழுந்திரிச்சு பிசைஞ்சு வச்சுட்டேன். துணியை போட்டு பூரி வச்சுருக்கேன், தேய்க்கணும். அதுக்குள்ளே நம்ம பூரி கிழங்குக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பூரி கிழங்குக்கு உருளைக்கிழங்கெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். சீவி எடுத்து வச்சுட்டு போட்டால் தான் நம்ம மற்ற வச்சு மசித்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு பூரி கிழங்குக்கு வெங்காயம் வைக்கணும். வெட்டி முடிச்சுட்டு பூரியை போடலாம். இன்றைக்கி என்னென்ன காலை சாப்பாடு மதிய சாப்பாடு செய்ய போகிறோன்றது தான் உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பூரி போட போகிறேன். உருளைக்கிழங்கு அடுப்பில் போட்டு வந்துச்சு. பூரிக்கு வந்து மாவு வந்து ஈய பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சோன்னா சாஃப்டாக வரும். அப்படிங்களா, இதாக இருக்குன்ட்டு சாஃப்டாக வரும். உருண்டையுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்படியே பூரிக்கு வந்து சாஃப்டாக பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அமுங்குதா, ஈய பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சாலே செம்மையாக வரும். மாவு நல்லா எடுத்து பிசைறது இதுக்கு. அதுக்கப்புறமா தான் நான் சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூரி போடுவோம். அடுத்து பூரி ரெடி ஆகிட்டு பூரி அவ்வளோதான், காலை சாப்பாடு முடிஞ்சு. இப்போ எங்கள் வீட்டு துளசி செடியில் வந்து துளசி கொஞ்சம் மூளை பறித்து அப்புறம் மிளகு சுக்கெல்லாம் போட்டு அவிச்சு குடிக்க போகிறோம். தொண்டையெல்லாம் கரக்கரன்னு இருக்கா. அதாவது இப்போ மழை திடீர்னு பெஞ்சிச்சுல, அந்த மழைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, மண்டெல்லாம் கனமாக இருக்கா. அதனால் துளசியை பறிச்சுக்கிட்டு இருக்கோம். பறித்து அதுக்கு நாங்கள் இப்போ சுக்கு இதெல்லாம் போட்டு குடிக்க போகிறோம். அவிச்சு வாங்க அவிச்சு குடிக்கிறத பார்ப்போம். நாங்கள் நேற்றுக்கு மருதாணி வச்சோம்ல, அது இன்றைக்கி காஞ்சி எடுத்துகிட்டு நாங்கள் இன்றைக்கி எங்களோட கையை காமிக்கிறோம். யாருக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இது என் கை, இது என் பொண்ணோட கை. அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கா இல்லைன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னதான் மெஹந்தி வச்சு இது பண்ணாலும் இந்த வட்ட வட்டமாக கையில் வச்சாதான் அழகாக இருக்குங்க. மருதாணி அது வாசமாகவும் இருக்கும். இப்படி வச்சாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்கா இல்லை என் மகளுக்கு நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பிரியாணி பார்ப்போம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க வச்சோம். சிக்கன் பிரியாணி வச்சு சிக்கன் குழம்பு வச்சு அப்புறம் தயிர் வெங்காயம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு இனிமேல் தான் பொரிக்க வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டு காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் போட்டேன். இப்போ என்னோட மகள் வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுவாள். இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு தான் பிரியாணி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்களா. இப்போ சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா உடையாமல் அப்படியே அழகாக கரெக்டான பக்குவத்துக்கு கட்டாச்சு சிக்கன் பிரியாணியை. இதுக்கு வந்து அவ்வளோதாங்க, என்னுடைய காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.